ஒரு உமனை வந்து 35 வருஷம் படிக்க வச்சு காலேஜ் போக வச்சு அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கொடுத்து பிசினஸ் வாங்க அப்படின்னு சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் வந்து டக்குன்னு அவங்கள வந்து உள்ள கொண்டு வந்துடும். அது மாதிரியான ஒரு விஷயம் தான் என்னோட ரியல் ஃபேக்டர்ல வந்து என் வைஃப் என் பிசினஸ்க்குள்ள நுழைஞ்ச ஒரு தருணம் அப்படிதான் நடந்தது. எங்களுடைய ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக நானும் என் வைஃபும் வந்து கோயம்புத்தூருக்கு போறோம். மிஸ்டர் சம்ஷுவலி எம்டி ஆஃப் சென்னை மொபைல்ஸ் மீட் பண்றதுக்கு அவங்க கிராஸ்கட் ரோடு ஆஃபீஸ்க்கு போறோம், சென்னை மொபைல்ஸ் ஆஃபீஸ்க்கு. அப்ப போய் நாங்க அந்த பத்திரிகையை கொடுக்க போகும்போது நான் வைஃபோட வந்திருக்கனால சிஸ்டர் வாங்க நீங்க போய் என் வைஃபை மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனை கூப்பிட்டு உள்ள போய் அவங்கள்ட்ட போய் விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமிச்சாங்க. உள்ள போயிட்டு அவங்க வெளியே வந்தவங்க நம்மலாம் இவ்வளவு வருஷம் என்ன செய்யறோம்னு தெரியலையே, நான் இமீடியட்டா பிசினஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லி பிசினஸ்க்குள்ள நுழைஞ்சதுதான் அன்னைக்கு. இது உள்ள என்ன நடந்ததுன்னா அவங்க உள்ள போகும்போது ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம், அதுல அவங்க வைஃப் இருந்திருக்காங்க. 9th படிச்ச ஒரு லேடி ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம்குள்ளார அவங்கள எல்லாத்தையும் எம்பவர் பண்ணி ஒரு கவர்னன்ஸ் அங்க பண்ணிட்டு இருக்காங்கன்றத பார்த்ததுக்கு அப்புறம் ஆச்சரியப்பட்டு உடனே வரேன்னு சொன்னாங்க. சோ இப்படி இந்த இடத்துல வெளியே எக்ஸ்போஷர் கிடைச்சும் படிப்பு இருந்தும் வெளியே வர்றதுக்கு இப்பாற்பட்ட ஒரு லேடி பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்த்து தான் உடனே இன்ஸ்பயர் ஆகி அவங்க வந்து உள்ள வந்தாங்க பிசினஸ்க்குள்ளார. சோ 35 இயர்ஸ் பண்ணாத ஒரு விஷயம் இந்த ஒரு சம்பவம் இன்ஸ்பயர் ஆகி அவங்களை உள்ள கொண்டு வந்திருக்கு. பிகாஸ் எப்பயுமே சொல்லுவாங்க நம்மளுடைய 50% பாப்புலேஷன் இஸ் விமன் பாப்புலேஷன். அவங்க உள்ள வந்தாதான் இந்தியா மாதிரியான ஒரு பாப்புலேஷனுக்கு இவ்வளவு பெரிய எக்கானமி இன்னும் பூஸ்ட் ஆகும்.